இன்றைக்கி வந்து ஷாதிவாலா லால் சிக்கன். இது என்னன்னாக்கா ஹைதராபாத் ஸ்பெஷலு. இப்போ பாருங்கள், ஒரு சிக்கனுக்கு என்னென்ன வச்சுக்கிறேன் பாருங்கள். அது கரம் மசாலா, இது வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன், கேஷ்யூ நட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கன்னு, கிரீன் சில்லி வந்து இடித்து வச்சுக்கிறேன், ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், இதில் வந்து தயிர் வச்சுருக்கிறேன், சிக்கன் மசாலா வச்சுக்கிறேன், மஞ்சாத்தூள், உப்பு, சோயா சாஸு, வினிகரு, சில்லி சாஸு, டமாட்டா சாஸு. இதில் வந்து கொஞ்சம் ரெட் கலர், ஏன்னா அது ஷாதிவாலா சிக்கன்னாக்கா கொஞ்சம் ரெட் கலராக இருக்கணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிக்கன் போட்டுக்கலாம். வந்து ஒரு ஷாதிவாலான்னா நம்ம ஷாதிக்கு பண்ணல, கற்கல்லையே ஒரு 8 பீஸு சிக்கனு. அது இடித்து வச்சுக்கிறேன், மிக்சியில் அரைக்கல, நல்லா போட்டு கொஞ்சம் இந்த உரலில் போட்டு இடிச்சிக்கிறேன். இதை போட்டுடலாம். தயிர் ஊற்றிடலாம், 1 கப்பு தயிர். இது வந்து கேஷ்யூ நட்டு அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். தக்காளி ஊற்றிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி கரம் மசாலா போட்டுக்கலாம், ஜாஸ்தி வேணும். ஷாதிவாலான்னு நம்ம ஷாதிக்கு பண்ணல, வீட்டுக்கு பண்ணுறோம், அதனால் இது ஒரு கொஞ்சம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கணக்கு ஃப்ரை பண்ணுது, இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து உப்பு தேவைப்பட்டாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து ஜாஸ்தி வேணாம், சும்மா லைட்டாக வேணும், அது கலர் வரதுனால அது இது பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, சோயா சாஸு அது வந்து 1 ஸ்பூன் கணக்கு, 1 ஸ்பூன் கணக்கு. இப்போ வந்து வினிகர் அது 1 ஸ்பூன் கணக்கு. நம்மளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனெல்லாம் கூட அளந்து போடுங்க, பரவாயில்ல. லைம் போட்டாலும் போடலாம், வினிகர் போட்டாலும் போடலாம். 1 ஸ்பூன் கணக்கு. இப்போ வந்து சில்லி சாஸு, இது நான் ஏற்கனவே சில்லி அதில் அரைச்சி போட்டுக்கிறேன், அந்த இடிச்சு, அதனால சில்லி வந்து ஜாஸ்தி போடணும் அவசியம் இல்லை. இது வந்து டொமேட்டோ கெச்சாப்பு. இப்போ என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும், மசாலா எல்லாம் உள்ளே வச்சிடும். அந்த கலர் வந்தாலும் அது வந்து கலர் செட் ஆகலைன்னாங்க. ஷாதிவாலானாக்கா லால் குலாபி. இப்போ அதில் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ரெட்டு பவுடர் போடலாம். இப்போ இவ்வளோ நேரம் கலக்கணும், அது இவ்வளோ மசாலா போட்டு கலர் வரல. ஷாதிவாலானா இதுதான் ஷாதிவாலா. இப்போ வந்து இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 1 ஹவர் கூட ஊறும், அது அவங்க இஷ்டம். 1/2 அன் ஹவர் ஊறினாலுமே போதும். இப்போ வந்து இது மேக்னேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கிறோம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை, ஆனியன் இதில் வரதில்லை, அதனால் வந்து என்ன பண்ணலாம், கருவேப்பிலை வந்து எண்ணெய் ரொம்ப சூடாச்சுன்னா மேலாம் தெரியும். ஹைதராபாத்தில் வந்து இதுவும் ஒரு ஸ்பெஷல் தான், கல்யாணத்துக்கு பண்ணுறது. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா அந்த இதாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை ஆச்சுங்களா, தண்ணி வேணாம், அப்படியே இதிலே ஆகட்டும். இதில் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ஸ்பீடில் தான் வச்சுக்கிறேன், அடியெலாம் பிடிக்காது. ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம தரலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய்லாம் விட்டுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இல்லை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு உப்பு செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகா, தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். ஜாஸ்தி வேணும், கிரேவியாக இருக்கணும். இப்போ வந்து ஒயிட் பெப்பர், இது பிளாக் பெப்பர் போடுறேன், 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். மூடி போட்டுடலாம். சிக்கன் நல்லா வந்துச்சு. இது வந்து டெண்டர் சிக்கன் தான், சீக்கிரம் வந்துடும். இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸு அது கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லுவாங்க பழமொழி, ஏன்னா உங்கள் கண் கோவப்பழ மாதிரி செவந்துக்குன்னு. இந்த கிரேவின்ற சிவந்த கலரில் தான் இது.
சூப்பரான வாசனை. இப்போ அந்த சிக்கன் நல்லா வந்துச்சு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கைட்டிங்கனாலுமே சிக்கன் வந்த கணக்கு. அதை அமைக்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரொம்ப நேரம் வந்துச்சு. இந்த மாதிரி இங்கே கைட்டின்னு வச்சுன்னா சிக்கன் வந்த கணக்கு. நல்லா சூப்பராக வந்துட்டுக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகுது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி பண்ணிக்குதுன்னு. இது வந்து நம்ம வீட்டில் செய்து பசங்க கொடுத்தாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லெக் பீஸ் தான் போடணும் அவசியம் கிடையாது, நார்மல் சிக்கன் கூட போடலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. பாருங்கள் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக கெட்டியாக்குது. சப்பாத்தி கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.